இன்னைக்கு விலாகில் டேஸ்டியான எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 1/2 ஸ்பூனுக்கு வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். போனதுக்கப்புறம் ஒரு 2 பழம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நான் வந்துட்டு இன்றைக்கி 4 எக் வந்து எடுத்திருக்கேன். பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ மசாலாவில் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்துட்டு இப்போ சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வந்து படுற மாதிரி எல்லா எக்லேயும் வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. வாசனைக்கு மல்லி வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக வந்துட்டு இன்றைக்கி எக் மசாலா பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி வந்துட்டு தக்காளி சாதத்துக்கு வந்துட்டு சைடிஷாக வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.